நல்லா கேட்டுக்கிடுங்க, ஓகேவா? சுகருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, ஃபேட்டி லிவருக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, தைராய்டு பிரச்சனைக்கு மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான டெஸ்ட்னு கேட்டிங்கன்னா ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆபத்தான கெட்ட கொலஸ்ட்ரால். ஏன் அப்படின்னா இந்த ட்ரைக்ளிசரைட் இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 150க்கு கீழே இருக்கிறது தான் பாதுகாப்பு. அதிகமாக இருந்தால் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் சொல்லி தரேன். ஒன்று, இருதய மாரடைப்பு மற்றும் திடீர் எதிர்பாராத மரணம், திடீர் எதிர்பாராத பக்கவாதம். நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா பக்கவாதம். அவ்வளோ ஆபத்தானது என்னது? ட்ரைக்ளிசரைட். சுகர், டைப் 2 டயபெட்டிஸ்க்கு என்ன பண்ணுவாங்க? மாத்திரையும் போட்டுட்டு இருப்பாங்க, இன்சுலினும் போட்டுட்டு இருப்பாங்க, எந்த பிரயோஜனமும் இருக்காது. கேள்விப்பட்டிருப்பீங்க சுகர். அப்புறம் ஃபேட்டி லிவர், ரொம்ப ஆபத்து. ஃபேட்டி லிவர் இருந்தாலே என்ன அர்த்தம்? சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால் கண்டிப்பாக வரும். ஏன் கண்டிப்பாக வரும்? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அடிக்கடி சொல்லவே இல்லை, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் என்ன வரும்? ஃபேட்டி லிவர் இருக்க பேஷண்ட்டுக்கு சுகர், பிபி, கெட்ட கொலஸ்ட்ரால். அப்போ ரொம்ப ஆபத்தானது எது? ட்ரைக்ளிசரைட் ரொம்ப ஆபத்தானது. இது ரொம்ப டேஞ்சர். பேங்க்ரியாடைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, தாங்க முடியாத வயிற்று வலி. அதனால ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மருத்துவத்தில் உள்ள ஸ்டாண்டர்ட் புத்தகம் ஹாரிசன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரைக்ளிசரைடுக்கு கரெக்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பேலன்ஸ் டயட்டு மட்டும்தான். சரிதானே? ஏன் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், வாழ்க்கை முழுவதும் தேவையில்லாமல் மாத்திரை போட வேண்டியது இருக்கும். அப்படின்னு யார் சொன்னா? அந்த புத்தகம் தெளிவாக சொல்லுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் GOOD குட் டைப் பண்ணி அனுப்புங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸ்டே டியூன்.